இந்த வீடியோவில் HIMSR அதாவது ஹம்தர்த் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்லேருந்து நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. என்ன வேக்கன்சி விட்டுருக்காங்க அண்ட் தென் எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க, இது என்ன போஸ்ட், அந்த நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன, ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக எப்படி இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு அஃபிஷியல் PDF டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் வெப்சைட்டுக்குள்ளே எப்படி நம்ம வேக்கன்சிஸை பார்க்குறது அப்படின்னு லைவாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. நம்மளோட ஃபார்மா அப்டேட், டே டு டே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஹம்தர்த் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சோட அஃபிஷியல் ரெக்யர்மெண்ட் போர்ட்டலு. இந்த அஃபிஷியல் ரெக்யர்மெண்ட் போர்ட்டலுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். டோட்டலாக எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக 4 போஸ்ட் விட்டுருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் ஃபார்மசி, கேஷியரு, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட். இந்த மாதிரி 4 போஸ்ட் கிட்ட விட்டுருக்காங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னு அப்படி தெரிய வரும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 ஜூன் 2024 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 1 நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபார்மசின்னு இருக்கும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போத் பி ஃபார்மு டி ஃபார்மு 50% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ நானும் பிஃபார்ம் படிச்சிருக்கேன், டிஃபார்மும் முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் டிஃபார்மும் முடிச்சிருக்கீங்க. அப்போ நான் ஏன் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ரிஜிஸ்டர்ட் இன் டெல்லி கவுன்சில் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபார்மசி முடிச்சுட்டு உங்களோட ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு PCI ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருப்போம். அதனால தான் சொன்னால் நம்மளால் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு. சரி, அப்ளை பண்ண முடியாத போஸ்ட்டுக்கு எதுக்காக வீடியோ மேக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன்னா அப்படி கிடையாது. நான் செகண்ட் அசிஸ்டன்ட் ஃபார்மசின்னு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் ஃபார்மசிக்கு 2 போஸ்ட் விட்டுருக்காங்க. சயின்ஸ் கிராஜுவேட் இருக்கணும், 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வித் மோர் தென் 4 இயர்ஸ் 4 வருஷம் ரீட்டைல்லையோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சேலரி பேக்கேஜை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த வரைக்கும் 19,000 per மந்த்துக்கு சேலரி பேக்கேஜ் தராங்க. இப்போ நம்ம இந்த அசிஸ்டன்ட் ஃபார்மசி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பர்டிகுலராக கேட்கல. அதனால நம்ம இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் யாராவது அசிஸ்டன்ட் ஃபார்மசி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்து நான் உங்களுக்கு ஃபர்தராக எப்படி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜென்ரல் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாக்கின் இன்டர்வியூக்கு கூப்பிடுவீங்க. எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னா 6th பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஹெச்ஆரோட. அந்த இமெயில் ஐடிக்கு June 5, 2024 பிஃபோர் 4 PM நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க. இமெயிலுக்குள்ளே என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக உங்களோட பயோடேட்டா சொல்லியிருக்காங்க. பயோடேட்டா இஸ் நத்திங் பட் உங்களோட ரெஸ்யூமை தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டாச்டு காப்பீஸ் ஆஃப் உங்களோட சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெளிவாக உங்களோட ரெஸ்யூமில் கிளியராக கொடுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களை கரெக்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் டேரெக்டாக ரிஜெக்ட்
லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அந்த டேட்டை தாண்டி நீங்கள் மெயில் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோ 2 போஸ்ட்டுக்காக நீங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒர்க் இல்லாமல் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதே நம்மளோட சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஹானஸ்டான ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக உங்கள் ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டாடா பாய்.